இன்னைக்கு நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சத்தான அடை தோசை தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி என்னென்னு பார்க்கலாம். அடை தோசைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க 5020. அதில் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து துவரம் பருப்பு வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பில் பாதி உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது பருப்பை வந்து 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. நான் பருப்பில் வந்து ஊறப்பவே வந்து வரமிளகாய் போட்டு ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் அரைக்கிறப்ப வந்து நைஸாக அரைச்சிக்கும். நான் ஒரு சின்ன மிளகாயும் காட்டி ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரிசி வந்து 4 மணி நேரம் ஊறி எடுத்து வச்சுக்கிறேனுங்க. நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் பருப்பில் ஊற வச்சு இல்லைங்களா மிளகாய், அதையும் வந்து அதையும் போட்டுக்கலாம். நான் பருப்பில் ஊற வச்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சிட்டுங்க. ஒரு 3/4 வாசி அரைச்சிச்சு. அரிசி போட்டுங்க நம்ம ஒரு 3/4 வாசி அரைச்சிக்கலாம் குறகுறப்பா. இது அரைச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பருப்பு இருக்கிற தண்ணியே ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல். பாருங்கள் அரிசி அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரவை பருத்துக்கு அரைச்சிக்கோணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாவில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு கலக்கி விடலாங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம இந்தளவுக்கு இருக்கணும். உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 4-5 மணி நேரம் பிடிக்கிட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உடனே வேணாலும் ஊற்றலாம் அடை. ஆனால் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும். கொஞ்சம் புளிச்சா தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால் ஒரு 4-5 மணி நேரம் பிடிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் இட்லி அரைக்கும் போதே கூட இதை அரைச்சி வச்சுக்கலாம் அடைக்கி. நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம். மாவு வந்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா 5 மணி நேரம் பிடிச்சிச்சு. 1 கப்பு வந்து முருங்கைக்கீரை போய் கலக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. அதையும் கலந்துக்கலாம். அடை தோசைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாங்க. கல் சூடாகிடுச்சுங்க. தோசை ஊற்றிடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் போட்ட காட்டி கொஞ்சம் திக்னஸாக தான் வரும், ரொம்ப லேசாக வராதுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். அடை தோசை கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள் வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம் அதைய. பாருங்கள் மொறுமொறுன்னு நல்லா நல்லா வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டான சத்துள்ள அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. பக்கத்தில் இருக்கிற வெள்ளை ஐக்கான் தட்டி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே பாய்.